ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி வணக்கம். இப்பொழுது காணொளிக்கு செல்வோம். அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்றால் என்ன? 10ஆம் நூற்றாண்டிலேயே ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்பாகவே உடன்கட்டை ஏறும் கலாச்சாரத்தை பிராமணர்கள் தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். சரி, இப்பொழுது உடன்கட்டை ஏறுதல் என்றால் என்ன? ஒரு ஆண் 80 வயசானாலும் அவனுக்கு 20 வயசுலேயோ அல்லது 18 வயசுலேயோ பெண்களை திருமணம் செய்து கொடுப்பார்கள். இது கொடூரத்தின் உச்சம். இதை தடை செய்தவர் டெல்லோசி பிரபு என்ற ஆங்கிலேயர் என்பது நீங்கள் எல்லாம் அறிந்ததே. ஆனால் இப்பொழுது உடன்கட்டை ஏறுவதை பற்றி 10ஆம் நூற்றாண்டிலே ராஜராஜன் சோழர் காலத்திலேயே உடன்கட்டை ஏறுவது என்றால் என்ன என்பதை இப்பொழுது நாம் சற்று விரிவாகவே காண்போம். அதாவது கணவன் இறந்தவுடனேயே அந்த பெண்ணுக்கு, அதாவது தாலி கட்டிய மனைவிக்கு எந்த வயசானாலும் சரி, அவர் கர்ப்பஸ்திரியாக இருந்தாலும் சரி, கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளை ஆத்தங்கரையில் குளிப்பாட்டுவார்கள், வெள்ளப்புடவையை சுட்டுவார்கள், அவள் தலையிலே பூ சூட்டுவார்கள், கழுத்திலே பூ சூட்டுவார்கள், மண்ணை பெய்ந்து அதை நெத்தியிலே இடுவார்கள். அதற்கு மேலே குடை போன்று வெள்ளை ஆடையை பிடித்து கொண்டு 2-3 சுமங்கலி பெண்கள் அவள் கூடவே வருவார்கள். அழைத்து கொண்டு வந்து அந்த கணவன் செத்து போய் படுத்திருக்கும் ஆற்றங்கரை ஓரம் அவளை உட்கார வைப்பார்கள். அவள் உயிரோடு எரிக்கப் போகிறான் என்று தெரிஞ்சவுடனே அந்த பெண் கத்துவாள், கதறுவாள். ஒருவேளை அவள் வயிற்றில் கர்ப்பஸ்திரியாய் இருந்தும் அவள் வயிற்றில் குழந்தைக்கும் சேர்த்து அவள் வருந்துவாள். இது துயரமான, கொடூரமான, பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு உச்ச நிலைக்கு இந்த பிராமணர்கள் என்ற கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது பிராமணர்கள் அவர்களுக்கே உண்டான அந்த சமஸ்கிருத வேதத்தை ஓதுவார்கள். ஓதிக்கொண்டே அந்த ஆணின் ஓரமாக இந்த ஆணுக்கு அவர் ஓரமாகவே இந்த பெண்ணை படுக்க வைப்பார்கள். இந்த பெண்ணின் மேலே நன்கு காய்ந்த விறகு கட்டையை அடுக்குவார்கள். அந்த பெண் கத்துவாள், கதறுவாள். அவளை இறுக்கி பிடித்துக் கொள்வார்கள் பிராமணர்கள். அவர்கள் உறவினர்களும் அந்த பெண்ணை இறுக்கி பிடித்துக் கொள்வார்கள். இப்பொழுது அந்த காய்ந்து போன விறகுக்கட்டைக்கு மேலே அந்த காய்ந்து போன அந்த எருவை அது மேலே அந்த எருகை அது மேலே அடையை அப்புவார்கள். இப்பொழுது அவள் மூச்சு திணறி இருப்பாள். இந்த நேரம் பார்த்து கொண்டிருந்து அவர்கள் மந்திரத்தை ஓதி அவள் இறைவனிடம் சேரப்போகிறாள். அவள் ஏற்கனவே கணவன் இறைவனிடம் சேர்ந்து விட்டார், இப்பொழுது இவளும் சேர்ந்து விடுவாள் என்று மந்திரம் ஓதுவார்கள். இப்பொழுது அவள் கொஞ்சமாக தலையின் அந்த எரு அட்டைகளை எடுத்து, அந்த தலை மேலே இருக்கிற எருவட்டைகளை எடுத்து அவள் கழுத்தில் இருக்கிற தாலி அறுக்கப்படும், காலில் இருக்கிற மெட்டி பிடுங்கப்படும். அதன் பின்பு மீண்டும் அடுக்குவார்கள். மீண்டும் அடுக்கிவிட்டு அவர்கள் மந்திரம் சொல்வார்கள். அந்த மந்திரத்தின் வெளிப்பாடு, அவள் உயிரோடுவே இறைவனிடம் சேர்ந்து விட்டாள். கணவன் இல்லாத உலகத்தில் இவள் இருக்கக்கூடாது என்பதால் அப்படி செய்ததாக பிராமணர்கள் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு இறைவனிடம் கூட்டி போகிறார்களோ, உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. இதன் பின் வசதிக்கு தகுந்த மாதிரி சில பேர் சந்தனக்கட்டையை அடுக்குவார்கள், சில பேர் செவ்வாது கட்டையை அடுக்குவார்கள், சில பேர் புளியங்கட்டையை அடுக்குவார்கள். இப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டையை அடுக்குவார்கள். கடைசியாக பிராமணர்கள் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் அழைத்து தீப்பந்தத்தை ஏற்றி அந்த கணவனுக்கு தீப்பந்தம் சூட்டுவார்கள். அது எரியும். அது இவளுடைய சமாதியும் அந்த விறகு கட்டையும் எரியும். எரிந்த உடனே இவள் கத்துவாள், கதறுவாள். அப்பொழுது இவள் உயிரோடு சஞ்சலமாயிடுவாள். இப்பொழுது அவள் சாம்பலாக்கி விடுவார்கள் பிராமணர்கள். அவளை எரித்த கூலி பணத்திற்காக அவருக்கு அவர்களுக்கு பச்சரிசியும் நெய்யும் பழமும் பாலும், சில பேர் வசதி படைத்தவர்கள் பெரும் பணமும் கொடுத்து அனுப்புவார்கள். இதுதான் உடன்கட்டை ஏறுதல் என்று பெயர். இப்படி உடன்கட்டை அக்காலத்திலே, அதாவது இது 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்த இந்திய கலாச்சாரத்தில் வந்தது.
உடன்கட்டை பெண்ணுக்கு தான் அந்த இதை தவிர ஆணுக்கு ஒன்றும் இல்லை. பெண் செத்து விட்டால் ஆணும் தானே எரிவிட வேண்டும். அந்த இதெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. இப்பொழுது ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் அவர்கள் பிரம்ம தேசத்தில், காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள பிரம்ம தேசத்தில் அவர் காணாக்கி போனார். இப்பொழுது சோழர் பரம்பரையில் எரித்து விடுவது வழக்கம். எரிந்து கொண்டு இருக்கும்போதே அவருடைய அன்பு மனைவி திருமதி வீரம்மா அவர்கள் அந்த உடன்கட்டையிலே தானாக முன் வந்து அந்த எரிகின்ற இதிலே அவரே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்ட வரலாறும் நமக்கு சற்று ஆச்சரியத்தைத்தான் ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, தோழர்களே, எங்கேயாவது உடன்கட்டை ஏறுதல், அதாவது சூத்திரர்கள் மட்டும் இந்த சாஸ்திரம், அல்லது ஐயரு செத்தால் ஐயரு பெண் எங்கேயாவது உடன்கட்டை ஏறி இருக்கிறாளா, உடன்கட்டை ஏற்றி இருக்கிறார்களா என்பது இல்லவே இல்லை. இந்த மாதிரி தான் தமிழருடைய வாழ்வில் எங்கிருந்தோ வந்த அவர்கள் நம் கலாச்சாரத்தோடு கலந்து நம் கலாச்சாரத்தை நாசம் செய்தார்கள். நம் தமிழ் மொழியோடு அவர்கள் எவ்வளோ சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து விட்டார்கள். இன்று நாம் பேசக்கூடிய தமிழ் சுத்தமான தமிழ் அல்ல. பாதி வார்த்தைகள் சமஸ்கிருதம். உறுதியாக சொல்லப்போனால் சாந்தி என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, அமைதி என்பது. மன்னித்து அருள்க அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அது தூய தமிழில் சொல்ல போனால் பொறுத்தருள்க என்பதுதான் தூய தமிழ். இப்படி தூய தமிழை நாம் இப்பொழுது தொலைத்து விட்டோம். சமஸ்கிருதம் பாதி நம்மளை ஆட்கொண்டு விட்டது. இன்னொரு யமன் நம்மை தாக்க வருகிறான். அந்த யமனின் பெயர் இங்கிலீஷ். இப்பொழுது எல்லா வீட்டிலும் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு புதிய லாங்குவேஜை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அத்தோடு ஆங்கிலமும் கலந்து விட்டதனால் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல சாகும் என்று பாரதியார் சொன்னது சரியாகத்தான் போய்விட்டது. உடன்கட்டை ஏறுதல் என்றால் என்ன என்பதை இப்பொழுது விளக்கமாக சொல்லிவிட்டேன். இந்த உடன்கட்டையை கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் டெல்லோசி பிரபு என்ற இங்கிலீஷ்காரர் கலெக்டராக இருக்கும்போது அந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு இந்தியா பக்கம் தடை உத்தரவு போட்டார் என்பது நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். சரி, இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம், முத்தமிழ் வணக்கம்.